திருமண நாயக்கர் அரண்மனை மதுரை நகரில் அமர்ந்துள்ளது. இது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களும் ஒன்றாக விளங்குகிறது. இந்த அரண்மனையின் சிறப்பம்சம் மாபெரு தூண்கள் ஆகும். இந்த அரண்மனையின் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது. அரண்மனையின் முக்கிய இடங்கள் முற்றமும் நடன மண்டபமும் ஆகும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கோட்டைகளும் அரண்மனைகளும். தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை. தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சியில் கட்டப்பட்டது. பின் மராத்தியரின் அதிகாரப்பூர்வ இல்லமானது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கோட்டைகளும் அரண்மனைகளும். சரஸ்வதி மகால். சரஸ்வதி மகால் இந்தியாவில் பழமையான வரலாற்று நூலகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சரஸ்வதி மகால் ஓர் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது. இந்த நூலகத்தில் தமிழ், சமஸ்கிருத, மராத்தி மற்றும் தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளில் 1 மில்லியனுக்கு அதிக கையெழுத்து பிரதிகள் உள்ளன. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கோட்டைகளும் அரண்மனைகளும். பத்மநாபபுர அரண்மனை. பத்மநாபபுர அரண்மனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகான வரலாற்று நினைவு சின்னமாகும். இது கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படுகின்ற பத்மநாபபுர அரண்மனை கேரளா கட்டடக்கலையை கொண்டு மரத்தால் உருவாக்கப்பட்டதாகும். இது கேரளா கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பத்மநாபபுர அரண்மனை திருவாங்கூர் ஆட்சியாளரால் கட்டப்பட்டதாகும். இந்த அரண்மனையில் ராஜமாதா அரண்மனை, சபை, தெற்கு அரண்மனை போன்ற பல்வேறு பார்வையிடங்கள் உள்ளன. நன்றி, வணக்கம்.